உங்கள் கனவுகளை எங்களிடம் சொல்லிவிட்டீர்கள். அதை செயல்படுத்தும் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அறிவிப்புகளை துறை வாரியாக நாளை வெளியிடுகிறேன். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாடு இன்று 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. தொடரவுள்ள ஆட்சியில் இன்னும் பல நன்மைகள் மக்களை சென்றடையும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் திடீர் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்பது எனது நிலைப்பாடு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீண்டும் திட்டவட்டம். நீங்கள் அப்பொழுது கேட்டபொழுதே சொல்ல நான் ராஜ்யசபா எம்பி வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கவில்லை. அதுபோல தேர்தலிலும் நான் போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மகளிர் அணிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், 10 இணை ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம். தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. சிவகங்கை மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் பட்டியலின நபர் மீதான தாக்குதல் சாதிய வன்கொடுமையால் ஏற்பட்ட தாக்குதல் இல்லை. இருவருக்குள் ஏற்பட்ட தகராறே காரணம் என சிவகங்கை எஸ்பி விளக்கம். இது 2 பேருக்குள்ள நடந்த வாக்குவாதம் இந்த வழக்கு நடந்த போட்டி. இதுல ஜாதி மோதலோ இல்ல ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவுமே இந்த மோட்டிவ் கிடையாது. இது ஒரு வாக்குவாதம் நடந்த பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து காணப்பட்ட வெயிலின் தாக்கம். அதிகபட்சமாக வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை உயர்ந்திருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். சூலூர் அருகே பதுங்கியிருந்த நபரை பிடிக்க சென்ற போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் சுட்டுப்பிடித்ததாக தகவல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடல். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசித்ததாக தகவல். இஸ்ரேலுக்காக நாங்கள் ஏன் போர் புரிய வேண்டும்? போருக்கு எதிராக முழக்கமிட்ட முன்னாள் அமெரிக்க வீரர். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய ஈரான் கப்பலில் இலங்கை கடற்படையுடன் இணைந்து மனிதாபிமான அடிப்படையில் இந்திய கடற்படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டது. INS தரங்கிணி கப்பல் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் இந்திய கடற்படை விளக்கம். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுத்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் சார்பில் கிஷோபர் திலக், தேமுதிக சார்பில் LK சுதீஷ் வேட்புமனு தாக்கல். அதிமுக சார்பில் தம்பிதுரையும், பாமக சார்பில் அன்புமணியும் மனு தாக்கல் செய்தனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாள். நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்திரமோகன் ஸ்ரீவஸ்தவா பணி ஓய்வு. கடந்த ஆண்டு ஜூலையில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் இன்று தனது கடைசி வழக்கை விசாரித்தார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே அதிவேக ரயில் ஓட்ட சோதனை.
9 பெட்டிகள் கொண்ட ரயிலை இயக்கி நடத்திய சோதனை வெற்றி. ஈரான் உச்ச தலைவர் காமேனி மறைவுக்கு இந்தியா இரங்கல். ஈரான் தூதரகத்தில் உள்ள இரங்கல் குறிப்பு புத்தகத்தில் கையெழுத்திட்டார் வெளியுறவுத்துறை செயலாளர் பிக்ரம் மிஸ்ரி. அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி உண்டு என ஈரான் ராணுவம் விளக்கம். ஈரான் இஸ்ரேல் போரால் இந்தியாவில் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எரிசக்தி துறை நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் எரிவாயு நிறுவனமான கெயில் தகவல். T20 உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா ரன் குவிப்பு.